நேசிக்கிறது உண்மைனா உங்களை நீங்களே வெறுத்தா மட்டும்தான் எனக்காக கனி கொடுக்க முடியும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் பலனை கொடுக்கும், சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். அவன் சாகலை. யூதாஸ் பலன் கொடுக்காதவனாய் மரணத்தை தழுவினான். பேதுரு அப்படி இல்லைங்க. அவன் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ வெறுத்து என்னை பின்பற்றி வா. இந்த உலகத்தை வெறுக்கணும், உன்னை நீ மறக்கணும், உன் சுயரூபத்தை எல்லாவற்றையும் சுயத்தை எனக்காக சுட்டெரித்து சாம்பலாக்க ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நீ என்னை நேசிக்கிறேங்கிறத உங்ககிட்ட நான் என்னை பார்க்க முடியும். ஒரே ஒரு வாய்ப்பு வாலிப பிள்ளையை உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உன்னில் நான் மகிமைப்பட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா? உன்னில் நான் மகிமைப்படுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பியா? உன் இருதயத்துல எனக்கு ஒரு இடம் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா யூதாசை போலதான் முடியும். ஆனா கர்த்தருக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுத்தீங்கன்னா நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ளுவீங்க. இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பக்கத்திலே இருக்கும்போது பேதுருவை பார்த்து, இவர்களிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க நேசிக்கிறது உண்மைன்னா உங்களையும் நீங்க வெறுக்கணும், இந்த உலகத்தை வெறுக்கணும், கர்த்தரை பின்பற்றி வரணும். அப்பதான் உங்களுக்குள்ள தேவன் மகிமைப்படுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ஆச்சா